இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கூர்மையான கொம்போடு பார்ப்பதற்கே பயமுறுத்தும் வகையில் இருக்கும் காளையை சிறுமிகள் குழந்தையை போல கவனித்து வரும் காட்சிகள்தான் இவை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 15ஆம் தேதி பாலமேட்டிலும் 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்காக மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் போட்டியில் பங்கேற்க தங்களது காளைகளை வீர தமிழச்சிகள் தீவிரமாக ரெடி செய்து வருகின்றனர். தனக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் காளையை தனது 3வது பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன் என கூறுகிறார் காளையின் உரிமையாளர் லாவண்யா. அதெல்லாம் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தான் அதை மாடலாக நாங்கள் பார்க்குறோம் வைக்கிறோம். எனக்கு 2 பிள்ளை இருக்குது, இது 3வது பிள்ளையா இதுதான் நினைக்கிறேன். நான் தான் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் கொண்டு போவேன், மாடலாக அவுப்பேன், அதெல்லாம் எதுவுமே செய்யாது இல்லையே. அது பாட்டுக்கு ஒரு பிள்ளை மணி என் கூடயே வரும். காளை மாடு எங்களுக்கு தம்பிதான் எனவும் தாங்கள் கூப்பிட்டால் பின்னாடியே வரும் எனவும் நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார் சிறுமி சுப்புலட்சுமி. என் தம்பி மாதிரி வளர்க்குறோம், எங்க 2 பேர் தம்பி மாதிரி வளர்க்குறோம், நல்லா நாங்க கூப்பிட்டோன்னு பின்னாடியே வரும். காளையை முழுமையாக பராமரிப்பதாக கூறும் ரஞ்சிதம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக காளைக்கு நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி மற்றும் மண்ணை குத்தும் பயிற்சி போன்றவை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எல்லா ஊர்களையும் பயிற்சி பெற்று எல்லா ஊர்களையும் நல்லா ஜெயிச்சு வந்திருக்கு, பரிசு வாங்கியிருக்கு. இப்போ அவனியாபுரத்துலையும் பாளையமேட்லையும் பதிஞ்சிருக்கும். டோக்கன் வந்தால் நல்லா இருக்கும், நல்லா விளையாட்டு பரிசு வாங்கும். காளைக்கு உணவு வழங்குவதிலிருந்து குளிப்பாட்டுவது வரை அதை பார்த்து வருவதாக கூறும் 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி நவீனா தங்களின் காளை ஏராளமான பரிசை பெற்று தந்துள்ளதாக பெருமையோடு தெரிவித்துள்ளார். நான் வெள்ளையான்ற ஒரு மாடு வளர்க்குறேன். அது நடைப்பயிற்சி, அதுக்கு பயிற்சி எல்லாம் கொடுக்கறது, நடைப்பயிற்சி, மண்ணு குத்து, நீச்சல் இதெல்லாம் நான் தான் கற்றுக் கொடுக்குறேன். 2-3 வாடியிலலாம் பாஞ்சிருக்கு. வீடு ஃபுல்லாக அதான் பரிசா வாங்கிச்சிருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.